சென்னை தீவுத்திடலில் 39வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிக அளவிலான வாசகர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் தந்துள்ள கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரக்கூடிய 39வது சென்னை புத்தக கண்காட்சியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான இன்று ஏராளமான வாசகர்கள் வருவார்கள் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இன்றைய நாள் மட்டும் 1 லட்சம் வாசகர்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் அரசியல், கலை இலக்கியம், நாவல், ஆய்வுகள் தொடர்பான புத்தகங்களும் அதே போன்று குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் அதிக அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் வெளிவந்திருக்கக்கூடிய புதிய புத்தகங்கள் அரசியல் தொடர்பாக ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் மற்றும் நாவல் வருகிறார்கள் என்ற நாவல், ஆய்வுகள் தொடர்பாக சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் உள்ளிட்ட புத்தகங்களும், குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் அனிமேஷன் தொடர்பான புத்தகங்கள் அதிக அளவுக்கு விற்பனைகள் செய்யப்பட்டு வருவதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். வாசகர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குடும்பத்தினருடன் புத்தக கண்காட்சிக்கு வாசகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் சுற்றுச்சூழல் தினம் என்பதால் புத்தக கண்காட்சியில் சுற்றுச்சூழல் தொடர்பான கவியரங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு வரக்கூடிய நிலையினால் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் புத்தக கண்காட்சிக்கு வெளியே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக புத்தக கண்காட்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ராஜ்குமார்.